Hi everyone, welcome to the session. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IBPS, RRB and PO கிளரிக்கல் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதில் வரக்கூடிய இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இங்கிலீஷ் செஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், என்ன மாதிரி ஆர்டர், விச் மீன்ஸ் என்ன சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் படிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி உங்களுக்கு இங்கிலீஷ் செஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னா மெயின்ஸ் லெவல், உங்களுக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங் தான் இருக்கும். இங்கிலீஷ் எப்போ வரும்னா மெயின்ஸில் தான் வரும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ்லேயே நீங்கள் இங்கிலீஷில் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம ஓவரால் கட் ஆஃபில் உங்களுக்கு மார்க் வரும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு RRB POவாக இருக்கட்டும், RRB கிளர்க்காக இருக்கட்டும், எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னா 40 கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் டேட்டில் எக்ஸாம் இருக்காது. இது ஒரு நாள் அது ஒரு நாள் அது மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் சண்டேஸில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா RRB அப்படின்னாலே அந்த ஆக்ட் ரீசனிங்கை மட்டுமே நிறைய ஃபோக்கஸ், நல்லா கான்சன்ட்ரேட் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் அது ப்ரிலிமினரி வரப்போகிறது இல்லை, மெயின்ஸ்க்கு தானே அப்படின்றதுனால. ஸோ இதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷை வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஓகேவா? பட் அதுதான் வந்து பெரிய மிஸ்டேக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு நீங்கள் பேசிக்காகவே நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். பட் எக்ஸாக்ட்லி 100% அந்த ரூல்ஸ்லாம் நமக்கு தெரியுமா, கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஸோ மேபி தப்பாவது படிச்சிருப்போம். பட் ஆனால் எக்ஸாக்ட்லி தெரியறதுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 40 கொஷின், இந்த 40 மார்க்ஸ், இதில் நம்ம இந்த 40 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வே என்ன? ஓகேவா? ஆக்சுவலி இங்கிலீஷை நம்ம 3 வேஸை டிவைட் பண்ணிக்கலாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த பேங்க் எக்ஸாமில் வரக்கூடிய இந்த இங்கிலீஷை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி கொஷின்ஸும் உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். 3 வந்து டிவைட் ஆகிடும். ஓகேவா? ஒன்று வந்து கிராமர் பார்ட், ஒன்று வெக்காபுலரி, ஒன்று காம்ப்ரஹென்ஷன். கிராமர் அப்படின்றது இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த டாபிக்ஸ். ஓகேவா? வெக்காபுலரி அப்படின்றது பர்டிகுலர் டாபிக்ஸ்க்கு நீங்கள் அந்த வெக்காபுலரி அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? காம்ப்ரஹென்ஷன் நம்ம சொல்லவே வேணாம். இட் இஸ் ஆல் அபவுட் ரீடிங். நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுக்கிட்டே வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பேராகிராஃப், ஒரு பேசேஜ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக, அதாவது சீக்கிரமாக அதை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதில் கேட்குற கொஷின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பேங்கிங் இங்கிலீஷை வந்து 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராமர், வெக்காபுலரி அண்ட் காம்ப்ரஹென்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் அப்படின்றத லேர்ன் பண்ணுறதுனால என்னென்ன டாபிக்ஸ்லாம் நமக்கு கவர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரர் டிடக்ஷன் சொல்லவே வேணாம். ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எடுத்தோன்னா இப்போ நமக்கு ஆக்சுவலி டைம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் டென்சஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் 120 கிராமர் ரூல்ஸ் அண்ட் தென் எக்ஸாம் டாபிக்ஸ்க்கு நீங்கள் வரும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த வே, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ரூட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கிராமரில் என்னென்ன வருது அப்படின்னா எரர் டிடக்ஷன், ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிராமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எரர் டிடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், ஆட்வெர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகிள்ஸ். ஸோ இது எல்லாத்துலேருந்துமே டென்சஸ். ஸோ இது எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு வந்து எரர் வரும். இதில் எதுலேருந்து எரர் வேணாலும் வரலாம், எதுலேருந்து வேணாலும் எரர் வரலாம். பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்ன, வேர்ப்னா என்ன, ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், டென்ஸ்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். அதில் வரக்கூடிய ரூல்ஸ், அந்த ரூல்லேருந்து தான் உங்களுக்கு இங்கே எரர் டிடக்ஷன் கேட்பாங்க. மேபி நவுன் பேஸ்டாக இருக்கலாம், ப்ரினவுன் பேஸ்டாக இருக்கலாம், ஆட்வெர்ப் பேஸ்டாக இருக்கலாம். ஆட்வெர்ப்லேயே ஆட்வெர்ப் இன்வர்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஆட்வெர்ப் இன்வர்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ரூல் என்னன்னா நார்மலாக சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அது மாதிரி இருக்காது. வேர்ப் வந்து அந்த இன்வர்ஷன் ரூல் அப்படின்னாலே இன்வர்ஸாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் verb வந்துரும், அப்புறம் தான் சப்ஜெக்டே வரும். ஸோ இந்த ரூல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தான் நம்ம இங்க வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாக்ட்லி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எரர் டிடெக்ஷன் அப்படின்றதுல இது எல்லாமே நமக்கு கிளியரா இருக்கணும். அண்ட் தென் அந்த ரூல்ஸ் தான் இங்கே இந்த எரர் டிடெக்ஷன். அந்த ரூல்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் இங்கே எரர் டிடெக்ஷன் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எரர் டிடெக்ஷன்ல ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு அதுல என்ன எதுல இருந்து எரர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஃபைன் பண்ண தெரியணும். அது நவுன் எரரா, ஒரு ப்ரொனவுன் எரரா, ஆட்வர்ப் எரரா, வெர்ப் எரரா, கன்ஜங்ஷன் எரரா அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஸோ அந்த என்ன எரர்ன்றது ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இது ரெண்டுமே சிமிலர் தான். ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மெயினான டாபிக் கன்ஜங்ஷனில் நீங்கள் தெளிவாயிட்டீங்க. கன்ஜங்ஷனில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, 5 to 8 மார்க்ஸ் ஐ திங்க் ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ கன்ஜங்ஷன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய இந்த கன்ஜங்ஷன் டாப்பிக்கில் கன்ஜங்ஷன் பேசிக்கும் ரொம்ப முக்கியம், அட்வான்ஸ்ட் ரூலும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது ரெண்டையுமே நல்லா தெளிவாகிட்டீங்க. ஒரு வேர்ட்னா அது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸ்டார்டர்ஸ் அப்படின்றது ஒரு சில கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டராக மட்டும்தான் வரும். ஓகேவா? பட் கனெக்டர் அப்படின்றது என்னன்னா, ஸ்டார்டர் அப்படின்னா பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல மட்டும் தான் வரும். கனெக்டர்ஸ் அப்படின்றது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வரலாம், மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எது ஸ்டார்டர் சென்டென்ஸை பொறுத்து அது வந்து மாறும். ஓகேவா? எது ஸ்டார்டர் எது கனெக்டர் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் கன்ஜங்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அதுவும் கூட அது மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்ல அந்த ஃப்ரேஸில் ஆர் அந்த பார்ட்ல எரர் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், அதுக்கும் யூ ஹேவ் டு நோ த கிராமர் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ கிராமர் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு விச் மீன்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப வேகா இல்லை வந்து ஐயோ கிராமரா அதை எப்படி படிக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சி படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. ரூல் அப்படின்றது நீங்கள் ரூலாக அப்படியே மனப்பாடம் பண்ணுறது அப்படி கிடையாது. ஓகேவா? ஒரு லாஜிக்ஸ் இருக்குது. ஒரு ரூல்ஸ்லையுமே ஒரு டாபிக்லையுமே லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராமரில் இந்த 4 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எரர் டிடெக்ஷன், ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அந்த கிராமரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு பி கிளியர் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இப்போ நான் சொன்னது. என்னென்ன? நவுன், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ், ஆக்ஸிலரி வெர்ப் ஆர் ஹெல்பிங் வெர்ப், டென்சஸ், மாடல் வெர்ப்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கொஷின் டேக்ஸ். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு கொஷின் டேக்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்களான்னா அப்படி கிடையாது. இதெல்லாமே என்னன்னா இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு பேசேஜ் என்ன மாதிரி டோனில் இருக்குது, என்ன சொல்ல வராங்க. ஸோ அங்கே ஒரு டேஷ் கொடுக்குறாங்க, ஃபில் இந்த பிளாங்க் மாதிரி கொடுக்குறாங்கன்னா அங்கே என்ன மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும், எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அங்கே வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகேவா? இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கா, பாசிவ்ல இருக்கா, ஆக்டிவ்ல இருந்தால் அது எப்படி இருக்கும், பாசிவ்ல இருந்தால் எப்படி இருக்கும், எந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்ளை ஆகும். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ஒரு பர்சன் டைரக்டாக அதை மீன் பண்ணுறாங்களா, இன்டைரக்ட்லி அது வருதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து பர்டிகுலராக அப்படின்னா என்னன்றது நமக்கு டெஃபினட்டாக தெரியணும். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் it is very pleasant.
இட் இஸ் வெரி பிளசன்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இந்த பிளசன்ட்னு இருக்கு இல்லையா, இந்த பிளசன்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப பிளசண்டா இருக்கு, இந்த சாங் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு, இந்த வீடு ரொம்ப பிளசண்டா இருக்கு, அதாவது ஒரு ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல வைப் இருக்கும்போது நம்ம இந்த பிளசன்ட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிளசன்ட் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் an adjective. ஸோ அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, the way how it is அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து adjective. இது எதை சொல்லுது அப்படின்னா இந்த இட்டை மென்ஷன் பண்ணும், இந்த இட்டை மென்ஷன் பண்ணும். இந்த வெரி எதுக்கு இங்க தேவையில்லாம இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? அதாவது அது வந்து பிளசண்டா இருக்கு. ஓகே, அந்த பிளசன்ட் அப்படின்றது அது எந்த டிகிரியில சொல்லுது அப்படின்னா அது ரொம்ப பிளசண்டா இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு. அந்த பிளசண்ட்டையே தான், பிளசண்ட்டையே டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது அந்த இப்போ வந்து அந்த சாங், இங்க இருந்து ஒரு சாங் வச்சுக்கலாம், அந்த சாங். ஓகேவா? சாங் அப்படின்றது நம்ம ஒரு நவுன்ல தான் கன்சிடர் பண்ண முடியும். இந்த சாங் அப்படின்றத எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பிளசண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஆட்ஜெக்டிவ் இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணிடுச்சு. இந்த வெரி அப்படின்றது ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் ஒரு ஆட்வர்ப். ஒரு ஆட்வர்ப் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேர்பையோ, ஒரு ஆட்வர்பையோ இன்னொரு ஒரு ஆட்ஜெக்டிவையோ இன்னொரு ஆட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது இந்த ஆட்வர்ப் தான். ஓகேவா? ஸோ அந்த பிளசன்ட் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றதுதான். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ லார்ஜ் பில்டிங், இட் இஸ் அ லார்ஜ் பில்டிங். இந்த லார்ஜ் அப்படின்றது ஆட்ஜெக்டிவ். அந்த லார்ஜ் அப்படின்றது எப்படி இருக்கு, எப்படி இன்னும் அதை எக்ஸ்ட்ரீமா சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்ணுது, அந்த ஆட்ஜெக்டிவை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல படிக்க போறோம். நவுன்னா என்ன, பர்டிகுலர்லி நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்ன, இது ஒன்னொன்னுத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, அது எப்படி இன்டர்லிங்க் ஆகுது, அது எப்படி சென்டென்ஸ்ல ஃபார்ம் ஆகுது, அந்த சென்டென்ஸ் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுது, சின்ன சென்டென்ஸ்ல இருந்து பெரிய சென்டென்ஸ் வரைக்கும் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 14 டாபிக்ஸை நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் ஓவரால் இங்கிலீஷ்ல வந்துட்டு நீங்க ஓரளவு ஒரு 70 to 80% நீங்க ஸ்ட்ராங் ஆன மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், இது வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்றது இந்த வேர்ப்ல வரும், வேர்ப்ல சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இது இல்லாமல் 120 கிராமர் ரூல்ஸ், 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குல்லையா, 120 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது பெருசாக வேற எங்க இருந்தெல்லாம் வந்தது கிடையாது, இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வந்தது தான். இந்த ஒரு இண்டிவிஜுவல் டாபிக்ல இருந்து வரக்கூடிய அட்வான்ஸ்டு ரூல் தான் வந்து 120 கிராமர் ரூல். ஓகேவா? ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷனல்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எரர் இருக்கா, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கிராமர் பார்த்தாச்சு, கிராமருக்கு என்ன பண்ணணுன்றத பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க வெக்காபுலரி. வெக்காபுலரி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்ட்ஸ். அதில் என்னென்னா வேர்ட்ஸ் இருக்குது, ஹோமோனம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? வெக்காபுலரி நீங்கள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா ரூட் வேர்டு வச்சு படிக்கலாம். ரூட் வேர்டு வச்சு படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம சேனலில் விச் மீன்ஸ் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான நம்ம சேனல் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் இங்கிலீஷ்க்கான நிறைய வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த வெக்காபுலரி அண்ட் ரூட் வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் வந்து வீடியோஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வெக்காபுலரி பேஸ்டு எக்ஸாம் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ். இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக நமக்கு வெக்காபுலரி தெரிஞ்சாகணும். இதை எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னா இந்த ரூட் வேர்ட் மூலிமா நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் டெஸ்ட். ஸ்பெல்லிங் ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. வேர்ட் ஸ்வாப், வேர்ட் ஃபில்லர்ஸ், வேர்ட் யூசேஜ், வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு பேசேஜும் வரும், வெக்காபுலரி வரும், ரெண்டுமே சேர்ந்ததான் க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா? நீங்கள் ரெண்டுமே அப்ளை ஆகிற ஒரு டாபிக் எதுனா இந்த க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா? வேர்ட் ஃபில்லர்ஸ், வேர்ட் ஸ்வாப், வேர்ட் யூசேஜ், இந்த கிராமர்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த வெக்காபுலரி லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸில் எல்லாமே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி. வெக்காபுலரி முடிஞ்சிருச்சு. வெக்காபுலரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்னால இட்ஸ் ஆல் அபவுட் ரீடிங். நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராகிராஃப் ஆகுது
ரேண்டமா ஆர் அதர்வைஸ் எடிட்டோரலாவது நீங்க எடுத்து வச்சு ஜஸ்ட் படிங்க. உங்களுக்கு புரியவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க படிக்க வேண்டிய அதாவது கன்சிஸ்டண்டா, அந்த கன்சிஸ்டன்ட் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 days நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கண்டினியூவா உங்க மைண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆக்சுவலி அந்த ஒரு பேசேஜை பார்க்கும்போது ஒரு ஃபார்ம் ஒரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது இல்லையா, அது எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, தமிழில் அது எப்படி வரும், அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் உங்கள் மைண்ட். நீங்கள் ஒரு 2 days மட்டும் படிச்சுட்டு ஒரு 3 daysக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே படிக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த 6th டேவும். ஓகேவா? அதே நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஒன்றுமே புரியாது, பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் டே ஏதோ சம்வாட் அப்படியே கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ இருக்குன்றது புரியும். தேர்ட் டே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. ஃபோர்த் டே கொஞ்சம் புரியும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது உங்களுக்கு. ஃபிஃப்த் டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகே ரொம்ப சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டேவும் ஒரு மாதிரியான சேஞ்சஸ் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொஞ்ச நாள் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது எல்லாமே வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு பேராகிராஃப் வருது அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு பேசேஜ் இருக்குது, ஒரு க்ளோஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. ஓகேவா? ஆனால் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நம்ம எல்லா டாப்பிக்கும் நம்ம படிச்சிருவோம், ஆனால் இந்த ஆர்சியை மட்டும் விட்டுருவோம். அதான் நிறைய பேர் பண்ணுவோம். அதுவும் ஆர்ஆர்பி எக்ஸாம்னா சொல்லவே வேணாம். பிகாஸ் இங்கிலீஷ் வந்து மெயின்ஸில் தான் வரப்போகுது, நம்ம பாஸ் மட்டும் பண்ணால் போதும், ஈஸியான டாபிக் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைப்போம். ஆனால் 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 ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன, எந்த டாபிக் வருதோ இல்லையோ, அதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்டர் இல்லாமல் இருக்கலாம், சம்டைம்ஸ் சென்டென்ஸ் ஒரு ஸ்லாட்லேயே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சில டைமில் உங்களுக்கு எரர் டிடெக்ஷனே கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில டைம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில டைம் வேர்ட் ஸ்வாப், வேர்ட் யூசேஜ், இந்த மாதிரி நீங்கள் எது ஈஸி நினச்சி போகிறீங்களோ அந்த டாபிக் மேபி வராமல் கூட இருக்கலாம். ஆனால் எது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா ஆர்சி கண்டிப்பாக இருக்கும். இது வந்து 100% நீங்கள் கொஷின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போனா நான் வந்து நீங்கள் மற்றதெல்லாம் படிக்காதீங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஓரளவு படிச்சிருப்பீங்க, ஓரளவு கொஞ்சம் ஐடியாஸ் கூட இருக்கும். பிகாஸ் பேங்க் எக்ஸாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு 6 மந்த்தாக ஒரு 1 இயராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை பற்றின ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்ப ஆர்சி விட்டுட்டு போகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஷின் பேப்பரில் எந்த டாபிக் வருதோ இல்லையோ ஆர்சின்றது கண்டிப்பாக வரும். 100% நீங்கள் நம்பி போகலாம், ஆர்சின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? 1 or 2 ஆர்சி அட்லீஸ்ட் 1 கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னா நீங்கள் இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. டெய்லி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பிவைக்கு கொஷின்ஸ், எடிட்டோரல், இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் இப்படி படிக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்சியில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லியும் படிக்கிறதால இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் ஆச்சும் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். பிகாஸ் இது கண்டிப்பாக வரும்ன்றது நமக்கு 100% தெரியும் இல்லையா. ஸோ இப்போ கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணணும். மேபி பேராஜம்பிள் கூட வராமல் இருக்கலாம், பேரா கம்ப்ளீஷன் வராமல் இருக்கலாம், ரீஅரேஞ்ச்மெண்ட் சென்டென்ஸ் வராமல் இருக்கலாம், ஆனால் ஆர்சி உங்கள் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் எந்த ஸ்லாட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் அந்த பேசேஜ், இந்த காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி ஆர்சி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு 10 minutes, ஒரு 15 minutes கொஞ்சம் அப்படியே ஒரு பிளாங்க் அப்படி ஒரு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் 40 out of 40 இருக்கிறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பை நம்ம வந்து பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிட முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கட் ஆஃப் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இது நம்ம படிக்கிறதுனால இது பேசேஜ் ரிலேட்டடான டாபிக்ஸ் என்னென்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸை 4ஆக கொடுத்துட்டு அதை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? பேரா ஜம்பிள்ஸ் அதே மாதிரி தான். இது வந்து சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஜம்பிள் பண்ணணும், நீங்கள் பேராகிராஃபே இங்கே ஜம்பிள் பண்ணணும்.
ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணணும், இங்கே பேராகிராஃபை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த காலம், அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஏடி சிபி இந்த மாதிரி எதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதுக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு கிராமரும் தேவைப்படும், காம்ப்ரஹென்ஷனும் பேசேஜும் தேவைப்படும். ஓகேவா? அதே மாதிரி பேரா கம்ப்ளீஷன் இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் மெயின்ஸ் லெவலில் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ் லெவலும் போது இதெல்லாம் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆர்சி 100% இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு வெக்காபுலரியும் தேவை, பேசேஜும் தேவை. இது ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த க்ளோஸ் டெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்சி. நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் பிவைக்கு கொஷின்ஸாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவு ஐடியா வரும். ஓகே, எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கெட் ஆகும். எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக ஆர்சி வரதான் போகுது, உங்களால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்றதுல இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், பேரா ஜம்பிள்ஸ், மேட்ச் த காலம், பேரா கம்ப்ளீஷன், இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ், க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் ஆர்சி. ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுமே முடிஞ்சிருச்சு. என்னென்ன? கிராமர், வெக்காபுலரி அண்ட் காம்ப்ரஹென்ஷன். கிராமரில் என்னென்ன டாபிக் வருது, அதை எப்படி படிக்கணும், வெக்காபுலரியில் என்ன டாபிக் இருக்குது, வெக்காபுலரி வேறு வழியே இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். இதுக்கு நம்ம எடிட்டோரலும் படிக்கணும். ஏன்னா எடிட்டோரல் அதில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வரும் இல்லையா? ஸோ எடிட்டோரல் படிக்கலாம், பிவைக்யூ படிக்கலாம், ரூட் வேர்ட் இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே டு லேர்ன் வெக்காபுலரி. நீங்கள் படிக்கிறதோட ஜஸ்ட் விட்டுறக்கூடாது, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதால மட்டும்தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அது வேஸ்ட்டு. ஓகேவா? திரும்ப திரும்ப அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய ஆக்சுவலி நம்ம சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ்க்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். 200+ வீடியோஸ் அதில் இருக்கும். ஓகே, பிவைக்கு கொஷின்ஸே நிறைய இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், பாருங்கள். எடிட்டோரல் படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பாருங்கள். டெஃபினட்டாக பாஸ் ஆர் ஸ்பீச் 120 கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம், வீடியோஸ்லேயும் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் தான் எடுத்திருப்பேன், பாருங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த ஆர்டரில் நம்ம படிச்சுட்டு அண்ட் தென் எடிட்டோரல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே நம்ம கிளாஸில் சொல்கிற மாதிரி இந்த பேசிக்கே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் அங்கே அப்ளை ஆகும், இதுதான் அங்கே வரப்போகுது. இது கூட பேசேஜ் டெய்லி கொஞ்சம் ஏதாவது ஒரு பேராகிராஃப் இல்லைன்னா எடிட்டோரல் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ கைஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் தரவு பண்ணிட்டு வந்தீங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மோர் ஆர் லெஸ் வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஆர்சி அட்லீஸ்ட் உங்களுக்கு 100, அதாவது 10 கொஷின்ஸ் உங்களுக்கு வருதுன்னா 10 கொஷின்ஸுமே உங்களால் சால்வ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா நமக்கு டெஃபினட்டாக வருன்றது தெரியும், அதை படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 டிவைட் பண்ணி அந்தந்த இதுக்குள்ளே நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து ரேண்டமாக நீங்கள் அதை படிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் படிக்கும்போது இன்னுமே சீக்கிரமும் நம்ம சிலபஸையும் முடிச்சிடலாம், சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ 40 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், 40 மார்க்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்லோட் ஆகும். பிவைக்கு கொஷின்ஸ், ஆர்சி, க்ளோஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம 40 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.